ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்போது ஏப்ரல் 21 தேதியிலிருந்து ஏப்ரல் 27 வரையிலான திங்கட்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமையிலான இந்த வார ராசி பலன்களை பார்த்துருவோம். முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே ஒரு அளவுக்கு நல்ல விதமாகவே ஆரம்பிக்குது. ஏன்னா வாரத்தின் ஆரம்பத்தில் 10, 11, 12 என்கின்ற 3 இடங்களில் சந்திரன் இருக்கிறார். ராசிநாதன் நீச்ச பங்கத்தை அடைகிறார். சந்திரனுடைய பார்வையினாலேயும் சந்திர கேந்திரம்னு சொல்லுவோம். 10ஆம் இடத்துல இருந்து சந்திரன் இருந்து 4ஆம் இடத்துல ராசிநாதன் நீச்ச பங்க அமைப்புல இருக்கிறனால இந்த வாரம் தொழில்துறை, தொழில் லாபங்கள், வியாபார லாபங்கள், வேலையில ஏதேனும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான நல்ல அமைப்புகள் உண்டு. அப்படியே பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை மிகப்பெரிய நல்ல அமைப்புகள். அதாவது 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுன்றது எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவரவருடைய வயதிற்கேற்றார் போல புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 2 நாட்களும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எதுவும் கிடையாது. கடந்த காலத்தில் எதில் கொஞ்சம் சோதனைகள் இருந்ததோ, வேதனைகள் இருந்ததோ, எதை செய்ய முடியாமல் இருந்ததோ அது எல்லாமே இந்த வாரத்தின் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு மாதிரியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. அதை விட மேலே செய்யக்கூடிய விஷயத்தை கரெக்டாக நீங்களே தெளிவாக செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் ஒரு காசு பணம் பார்க்கக்கூடிய லாபங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த லாபங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு படிப்படியான நன்மைகள் இருக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. சகோதர மேன்மைகள் நன்றாக இருக்கும். முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மிகப்பெரிய அளவில் வேலை தொழிலில் எல்லா நிலைகளிலையும் லாபங்களை பார்க்க வேண்டிய அமைப்புகளும் இருக்கிறது. எதை பற்றியும் பெருசாக கவலைப்பட வேண்டாம். புதன்கிழமை, வியாழக்கிழமை நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சே வாரத்தின் கடைசி 2-3 நாட்கள் அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுவீங்க. பெரிய அளவில் சோதனைகள் எதுவும் இப்போதைக்கு கிடையாது. ஆகவே எல்லோருக்குமே ஒரு நன்மைகளை தரக்கூடிய நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு சந்திரன் இப்போது 9, 10, 11ஆம் இடங்கள்ல இருக்கிறார். 9ஆம் இடத்துல அவர் சந்திரமங்கல யோகம் என்கின்ற செவ்வாயும் சந்திரனும் நேருக்கு நேர் பார்த்து கொண்டிருக்கின்ற அமைப்பு. அதற்கு பிறகு தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல இருக்கிறது. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துல ராசிநாதன் கூடயே சேர்றார். ராசியெல்லாம் நல்லா வலுவா இருக்கு. அப்படிலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய கஷ்டங்கள் எதுவும் இல்லைன்னு தான் அர்த்தம். கோச்சார ரீதியாக நல்ல பலன்களை அனுபவிக்கக்கூடிய ஒரு 3 ராசிகள்ல ரிஷபராசியும் ஒன்று. ஆகவே பெரிய சோதனைகள் இப்போது இருக்காது. உங்களுடைய மாரகாதிபதியாகிய சந்திரன் இப்போது தேய்பிறை அமைப்புகளில் தான் இருக்கிறாரு. வாரத்தின் கடைசியில் அவர் சித்திரை அமாவாசை என்கின்ற 3ஆம் அதிபதி 12ல் மறைகிறதுனால கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. 9ஆம் இடத்துல இருக்கும் பொழுது என்ன, சொந்த ஊர் பற்றிய விஷயங்கள் அல்லது இதுவரை கிடைக்காத பாக்கியங்கள் எல்லாமே இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, திங்கள் செவ்வாய்னு வச்சுக்கலாம். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் மனசு எதிர்காலத்தை பற்றிய ஒரு திட்டங்களோடு இருக்கும். கிடைக்காத பாக்கியங்கள் இதுவரைக்கும் கிடைக்கும். அவரவருடைய வயதிற்கேற்றார் போல திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதை யோசிச்சு வச்சிருக்கிறீங்களோ அது நல்லா இருக்கும். செவ்வாய்க்கிழமை அதை தாண்டி புதன், வியாழன் இந்த 2 நாட்களும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இன்டர்வியூக்கு போறது சக்சஸ், ஒரு போட்டியில போறது சக்சஸ், தொழில் நிலைமைகளில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்பு. வேலையே போனாலும் வேலைக்கு திரும்ப வேற நல்ல வேலை கிடைக்கும் என்கின்ற ஒரு தைரியம் வரக்கூடிய சூழல். குடும்பத்தில் அமைதி இருக்கக்கூடிய அமைப்பு. காதலில் கூட சக்சஸ் ஆகக்கூடிய அமைப்பு. பெற்றோர்களிட்ட இதுவரைக்கும் இருந்து வந்த தகராறுகள் விலகக்கூடிய தன்மைகள். ஆணுக்கும் பெண்ணுக்கும் நல்ல அறிமுகங்கள் ஏற்படக்கூடிய தன்மைகள். அதை பார்த்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை போயிட்டீங்கன்னு சொன்னா 11ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு சேர்ந்து ராகுவோடு இணைந்திருந்தாலும் கூட அது நல்ல ஒரு நாளாகவே இருக்கும். ஆக இந்த வாரத்துல 9, 10, 11 என்கின்ற ஒரு சீரான பலன்களை தரக்கூடிய பெரிய அளவுல ஒரு முட்டல் மோதல் எதுவும் இல்லாம லாபங்கள் தரக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டமமாக அமைகிறது. வாரத்தில் எடுப்புலேயே பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே உங்களுக்கு சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம் சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிடும். அதாவது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி மாலை, ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணி 4 நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். அதற்கடுத்து புதன்கிழமை விடிய காத்தால நள்ளிரவு 12 மணி 31 நிமிஷம், செவ்வாய்க்கிழமை நள்ளிரவு விடிஞ்சா புதன்கிழமை, திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் முழுக்க சந்திராஷ்டமம்ன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக சந்திராஷ்டமம் இப்ப எப்படி இருக்குது? பெரிய அளவுல சோதனைகள் இல்லைங்க. குருவின் பார்வையில தான் சந்திரன் இருக்கிறார்.
குருவின் பார்வையில் ஞாயிற்றுக்கிழமையும் திங்கட்கிழமையும் அவர் செவ்வாய்க்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் தான், திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாள் சந்திராஷ்டமம்னாலும் குருவின் பார்வையில் இருக்கிறனால பெரிய சோதனைகளை கொடுக்க மாட்டாரு. ஆனால் வார ஆரம்பமே கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். எதுலேயும் கொஞ்சம் அப்படியே மனசு கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். தெளிவான முடிவுகள் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும். ஆகவே அந்த திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் முடிவுகளை மட்டும் தள்ளி வைங்க. வேற கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் இருக்காது. காசு பண விஷயத்துல கஷ்டங்கள் இருக்காது அந்த நாள்ல. ஏன்னா குருவின் பார்வை இருந்தாலும் உங்களுடைய 6ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய உங்களுக்கு கஷ்டங்களை கொடுக்கக்கூடிய செவ்வாயுடைய பார்வை அவருக்கு இருக்கிறதுனால அறிமுகங்கள் ஒரு நேரத்தில் சரியாக காலை வரும். ஆகவே இந்த செவ்வாய்க்கிழமையும் திங்கட்கிழமையும் யார் அறிமுகம் ஆகுறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிச்சு பார்த்து வச்சுக்கிட்டீங்கன்னா அவங்க எதிர்காலத்தில் கொஞ்சம் தொல்லைகளை கொடுக்கக்கூடியவர்களாக கண்டிப்பாக மாறுவார்கள். ஆனால் பெரிய சோதனைகள்லாம் இப்போ மிதுன ராசிக்கே கிடையாதுன்றதை அடிக்கடி இந்த வாரங்களில் சொல்கிறேன். எல்லாத்தையும் கடந்து தாண்டி வந்துட்டீங்க. அதனால பெரிய அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது. அதனை எடுத்து பார்க்க போனால் புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 5 நாட்களும் மிகப்பெரிய நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமையில தாங்க இருக்கு. 9ஆம் இடமும் 10ஆம் இடமும் வலுவான அமைப்பில் இருக்கிறாரு. 10ஆம் இடத்துல போய் அவர் சுக்கிரனோடு சேர்றது பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடியது. ஆக வாரத்தின் முதல் 2 நாட்கள் திங்கள் செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து மற்ற நாட்கள்லாம் அருமையா இருக்கக்கூடிய யோக நல்ல வாரங்க இந்த வாரம். கடகம், கடகராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு அப்படியே தேய்பிரை அமைப்பாகவே போறார். இந்த வாரத்தில் 2 நாள் புதன்கிழமையும் வியாழக்கிழமையும், புதன் வியாழன் 2 நாட்கள் உங்களுக்கு சந்திராசிரமம். அதாவது 23ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது 12 மணி விடியும் போதே, செவ்வாய்க்கிழமை நைட்டு 12 மணி 31 நிமிஷத்துக்கு உங்களுக்கு சந்திராசிரமம் ஆரம்பிக்குது. அதனால புதன்கிழமை விடியும் போதே உங்களுக்கு சந்திராசிரமம். புதன்கிழமை முழுக்க வியாழக்கிழமை முழுக்க சந்திராசிரமம் அமைஞ்சு 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை விடிய காத்தால 3 மணி 25 நிமிஷத்துக்கு தான் உங்களுக்கு சந்திராசிரமம் முடியுது. அப்போ புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் அவர் சந்திராசிரமத்தில் இருக்கிறாருன்றதை கவனம் வச்சுக்கோங்க. ஆனா வாரத்தின் முதல் 2 நாட்கள் இருக்கு பாருங்க, திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் நல்ல ராசியை அவரை பார்க்கக்கூடிய அமைப்புள்ள இருக்கிறாரு. குருவின் பார்வையில் இருக்கிறாரு, செவ்வாயின் பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய 9, 10 கூடிய தர்ம கர்மாதிபதிகள் என்று சொல்லப்படக்கூடிய 9, 10 கூடியவர்களுடைய பார்வையில் இருக்கிறதுனால இந்த வாரம் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சுறுசுறுப்பா போகும். அருமையா இருக்கும். நினைச்சதை செய்ய முடியும். எல்லாத்துலேயும் ஒரு சுறுசுறுப்பு இருக்கும். அஷ்டமச்சனி விலகி போச்சு, கொஞ்சம் இப்பவே ஏற்கனவே சுறுசுறுப்பாக தான் இருக்கிறீங்க. அந்த 2 நாட்களும் பண வரவு வரும். காரிய வெற்றி கண்டிப்பாக உண்டு. எல்லா நிலைமைகள்லையும் சகோதர மேன்மைகள் இருக்கும். ஆணுக்கு பெண் அறிமுகங்கள் நன்றாக இருக்கும். 7ஆம் இடத்துல இருக்கிறார் இல்லையா, நட்புகள் கை கொடுக்கும். உறவுகள் இதுவரைக்கும் கைவிட்ட நிலைமைகள்லாம் மாறும். காதலன் காதலி உறவு நன்றாக இருக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிதல்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதனை எடுத்து புதன்கிழமை வியாழக்கிழமை 2 நாளும் சந்திராசிரமம் தேய்பிரையில் போய்கிட்டு இருக்கிறாரு. அதனால கம்முன்னு இருங்க. வேற எந்த விதமான பெரிய அகலக்கால் மாதிரியான விஷயங்களை வச்சுக்க வேண்டாம். ஷேர் மார்க்கெட் இந்த 2 நாள் செய்யக்கூடாது. ஆன்லைன் சூதாட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கவே கூடாது. அதற்கடுத்து அப்படியே பார்த்துட்டீங்கன்னா வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை அப்படிலாம் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல அவர் வலுவாகத்தான் இருக்கிறார். தேய்பிரையாக போய் கொண்டிருந்தாலும் வாரத்தின் இறுதியில் அமாவாசையாக இருந்தாலும் உச்சனோடு சேருகின்ற அமாவாசைன்றதுனால பெரிய சோதனைகள் வராது. ஆக இந்த புதன் வியாழக்கிழமை 2 நாட்கள் மட்டும் சந்திராசிரமத்தில் கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டிய வாரமாக கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைந்திருக்கிறது இந்த வாரம். சிம்மம், சிம்மராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த 2 நாளும் சந்திராஷ்டமம் வந்துடும். வெள்ளி சனிக்கிழமைகள் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக என்னவென்று தெரியாத ஒரு குழப்பங்கள் இருக்கும். சரியாக சொல்வதானால் ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை 3 மணி 25 நிமிஷத்திற்கு ஆரம்பிக்கக்கூடிய இந்த சந்திராசிரமம் உங்களுக்கு வெள்ளிக்கிழமை முழுக்க, சனிக்கிழமை முழுக்க, ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3 மணி 39 நிமிஷத்துக்கு தான் முடியுது. ஆக 48 ஹவர்ஸ் கரெக்டா சந்திராசிரமம். வெள்ளிக்கிழமை முழுசா இருக்கு, சனிக்கிழமை முழுசா இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை ரிலீஸ் ஆயிடுவீங்க. அதான் அதே நேரத்தில் வாரத்துல முதல் 4 நாட்கள் திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை இந்த 4 நாட்களும் நல்லா இருக்கும். ஏன்னா அருமையான நல்ல அமைப்புல 5ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடம்னு பெரிய 6ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம்னு போறாரு அவர். 6ஆம் இடத்துல சந்திரன் குருவின் பார்வையில், செவ்வாயின் பார்வையில் இருக்கக்கூடிய அந்த வாரத்தின் முதல் 2 நாட்கள் எதிரிகளை வெல்லக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல அமைப்பு. பெரியவர்களுக்கு நோய்கள் தீரக்கூடிய ஒரு யோக நிலைமை. கடன் நோய் எதிரிகள் போன்றவைகள் அப்படியே வலுவிழக்கக்கூடிய அமைப்பு. யார் யாரெல்லாம் உங்களை பிடிக்காதவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களுக்கு அடங்கி உங்களுக்கு பிடிச்சவங்களா மாறக்கூடிய சில சூழ்நிலைகள். எதிரியும் நண்பனாகக்கூடிய அமைப்பு. வியாபார பெருமக்களுக்கு கடன் தொல்லைகள் இருந்ததெல்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய நிலைமை. என்ன விலகணும்? கொஞ்சம் வருமானம் வரும். கடனுக்கு என்ன, கடன் தீரணும்னா வருமானம் வந்துதானே ஆகணும். அப்ப எதிர்பாராத ஒரு தனலாபங்கள், எதிர்பாராத ஒரு பண வரவுகள்லாம் வாரத்தின் முதல் 4 நாட்கள் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன்லாம் கண்டிப்பாக வந்துடும்.
வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் டிராவலில் ஏதாவது கேஷ் கொண்டு போகிறவங்க, நகை கொண்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. தூர பயணங்களின் போது பெட்டி படுக்கையிலெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். யாராவது ஒரு தடவை ஏமாந்துடக்கூடிய சூழ்நிலை உண்டு. சோஷியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இதில் பாதி பேர் ஃபேக் ஐடியில் தான் இருக்கிறாங்கன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள் பேரில் பேசுறதுல பாதி பேர் ஆண்கள் என்பதை இந்த நேரத்தில் இளைய பருவத்தினர் சந்திராசிரம நேரத்தில் தான் உணர்வீங்க. சந்திராசிரமம் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளி சனி இந்த 2 நாட்களும் ஒரு மாதிரியான கடுமையான மன உளைச்சல்கள் வரும் என்பதால் அந்த 2 நாட்களை தவிர்த்து மற்ற 5 நாட்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு யோக பலன்களை செய்யக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம். கன்னிராசிக்காரர்களுக்கு வாரத்தோட கடைசி நாள் தான் சந்திராசிரமம். அதனால ஒன்று இந்த வாரம் கொஞ்சம் இதாகவே இருக்கும். அந்த வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சந்திராசிரமம். வார கடைசியில் ஞாயிற்றுக்கிழமை 27ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிறகும்போதே அந்த ஞாயிறு விடியும் போதே சந்திராசிரமமாக தான் விடியுது. வாரத்தின் இறுதி நாளாகிய 27ஆம் தேதி ஏப்ரல் மாதம் அதிகாலை 3:39 செவ்வாய்க்கிழமை விடியும் போது 2 மணி 2:15 மணி மாதிரியாக அந்த 2:30 வரைக்கும் இருக்கு. ஆக ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை அந்த 2 நாளும் சந்திராசிரமம். திங்கக்கிழமைன்றது அடுத்த வாரத்தில் வந்துடும். ஆக வார இறுதியில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வார கடைசியில தான். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதமான நல்ல அமைப்பு. 5, 6, 7ஆம் இடங்களோடு சந்திரன் சேர்ந்திருக்கிறார். அங்கே தேவரையாக போய்கொண்டிருந்தாலும் கூட 5ஆம் இடம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஆக இந்த திங்கக்கிழமை என்ன நடக்கும்? இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை டாப்பான நாள். குருவின் பார்வையில் அவர் 5ஆம் இடத்துல இருக்கிறார். அதிர்ஷ்டங்களை நீங்கள் உரசி பார்க்கக்கூடிய அதிர்ஷ்டத்தை, குருட்டு அதிர்ஷ்டத்தை நம்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எதில் இன்வெஸ்ட் பண்றீங்களோ அதில் வருமானங்கள் வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஷேர் மார்க்கெட்டு நல்லா இருக்கும். லாட்டரி டிக்கெட் வாங்காதீங்க. ஏன்னா இப்போதைக்கு நடக்கக்கூடியது 7ஆம் இடத்து கண்டகச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்து சனி உங்களை டைவர்ட் பண்ணுவார். ஆகவே இந்த ஆன்லைன் சூதாட்டம், லாட்டரி டிக்கெட் மாதிரியான எப்பவுமே பணம் சம்பாதிக்க முடியாத துறைகளுக்கு தயவு செய்து போயிடாதீங்க. ஆன்லைன் சூதாட்டம்லாம் கண்டிப்பாக சம்பாதிக்கவே முடியாது. ஏன்னா அதோடைய ப்ரோக்ராமிங்கே அப்படித்தான். அது தோற்பதற்கென்றே இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனால் ஷேர் மார்க்கெட் அப்படி இல்லை. அது சூதாட்டம் கிடையாது. அது உங்களுடைய வியாபார தன்மையை பொறுத்து அது கொஞ்சம் டெவலப்போ கீழேயோ போகக்கூடிய அமைப்பு. ஆக வாரத்தின் முதல் 2 நாட்கள் ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயங்கள்லாம் நல்லா இருக்கும். அதற்கடுத்து 6ஆம் இடத்துல போய் சந்திரன் வர்றது மிகப்பெரிய உன்னதமான ஒரு அமைப்பு. அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள்லாம் கன்னிராசிக்காரர்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. ஆகவே எதையும் சாதிக்கக்கூடிய தன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு அற்புத மாற்றங்கள் இருக்கக்கூடிய வார கடைசியில் மட்டும் சில டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடிய நல்லதொரு வாரமாகவே அமைந்திருக்கிறது கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரம். ராசிநாதன் உச்சத்தில் இருக்கிறார். சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்களோடு போகிறார். சந்திரன் 4, 5, 6ஆம் இடங்கள்ல அவர் இருந்தாலும் வாரத்தின் ஆரம்பத்தில் தன்னுடைய ஜீவன வீடு என்று சொல்லப்படக்கூடிய ஜீவனஸ்தானத்தை அவரே பார்க்கிறார். மிகப்பெரிய நல்ல உன்னத அமைப்புகள் இப்போ உண்டு. ஏன்னா தசம அங்காரங்கிற அமைப்புல 10ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அங்கே 10ஆம் இடத்துல தசமஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம். துளாராசிக்காரர்களுக்கு 2-2.5 வருஷத்துக்கு அப்படியே படிப்படியா நல்லா தான் இருக்கும். ஆனாலும் எனக்கு நல்லா இல்லைங்களா ஐயா, என்ன பண்றதுன்னு தெரியலையன்ற மாதிரியான சில பல சங்கடங்கள்ல ஒரு 10% துளாராசிக்காரங்க இருக்கத்தான் செய்றீங்க. இது ஒரு கோச்சார பலன். இந்த கோச்சாரத்துல 12 ராசிகள்லயே உன்னதமாக 5-6 கிரகங்கள் ஒட்டுமொத்தமா நல்லா இருக்கிறது துளாராசிக்கு மட்டும்தான். ஆனா பிறந்த ஜாதக அமைப்புல சரியில்லாத தசாபக்தி அமைப்புகள் ஒரு 5-10% பேருக்கு நடந்துகிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் இந்த தடவை கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கும். என்னங்க நீங்க சொல்றது ஒண்ணு நடக்கவே மாட்டேங்குதே அப்படின்ற மாதிரி இருப்பீங்க. ஆனாலும் சொல்றேன், பெரிய கஷ்ட நஷ்டங்கள் எதுவும் துளாராசிக்காரர்களுக்கு இருக்காது. எதையும் கடைசி நேரத்தில் பரம்பொருள் காப்பாற்றக்கூடிய தன்மைகள் தான் உண்டு. கடன் தொல்லையாக இருக்கட்டும், நோய் தொந்தரையாக இருக்கட்டும், எதிரி தொல்லையாக இருக்கட்டும், அல்லது எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது, வேலைக்கு சரியா போக முடியல, வீட்டில் நிம்மதி இல்லை, அங்கே நிம்மதி இல்லை, கல்யாண அமைப்புகள் சரியாக இல்லை, காதலன் காதலி உறவுகள் சரியாக இல்லை, கணவன் மனைவி கூட இழுத்துக்கோ பறிச்சுக்கோன்னு கிடக்குது, பிள்ளை எப்படி இருக்கு, புருஷன் இப்படி இருக்கிறாரு, பொண்டாட்டி இப்படி இருக்கிறார், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் அப்படியே படிப்படியாக தீரக்கூடிய நல்ல வாரம் தாங்க இந்த வாரம். வார கடைசியில போய் சந்திரன் சனி ராகுவோடு சேர்ந்தாலும் அங்கே உச்ச சுக்கிரனோடு சேர்கிறார். குருவின் வீட்டில் போய் உட்கார்றாரு. ஆக வாரத்தின் முதல் 4 நாட்கள் எப்படி இருந்தாலும் வார கடைசியில வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய 3 நாட்கள்ல அப்பாடா பிரச்சனை தீர்ந்ததுன்னு துளாராசிக்காரர்களுக்கு நல்லா தாங்க இருக்கு. பெரிய சோதனைகள் கண்டிப்பாக கிடையாது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரம் இந்த வாரம். வாரத்தின் ஆரம்பத்திலே 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறார். சந்திரன் எப்பவுமே 1, 3, 6, 7, 10, 11 ஆகிய 6 இடங்கள்ல தான் நல்லதுகளை செய்வார்.
அந்த இடத்துல தான் நல்லா இருக்கணும் அவரு. அந்த இடத்துல குருவின் பார்வையில் இருந்தால் சிறப்பாக இருக்கும். இந்த வாரத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நல்லது ஒன்று என்ன தெரியுமா? வாரத்தின் முதல் 2 நாட்கள் அவர் வந்து உங்களுடைய ராசிநாதனாகிய செவ்வாய்க்கு நீச்சபங்க ராஜயோகத்தை கொடுக்கிறார். ஆக இந்த அமைப்பு மிக பிரமாதமான அமைப்பு. கடந்த ஒரு 4 வாரம் 5 வார காலமாக என்னென்னலாம் உங்களுக்கு நடக்கலையோ, எந்தெந்த இடத்துல மன அழுத்தம் இருந்ததோ, எங்கே தோத்து போனதா உணர்ந்தீங்களோ, எது சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, வீடு சரியில்லை, வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, வியாபாரம் சரியில்லை, புள்ள சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புருஷன் சரியில்லை, இந்த மாதிரி எது சரியில்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் இந்த வாரத்தின் முதல் 2 நாள்ல திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்குங்க. பரவாயில்லப்பா, எதையும் ஒன்று இதா குழப்பம் தீரும். தெளிவா முடிவெடுக்க முடியாத இருந்த சூழ்நிலைகள்லாம் கொஞ்சம் டக்குன்னு அப்படியே மாறும். இதை பண்ணலாம் அதை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் வரும். அப்ப திங்கள் செவ்வாய்க்கிழமை எதையும் செய்யுங்க. டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்களா, குருட்டு அதிர்ஷ்டம்னு சொல்றாங்கல்ல, அந்த குருட்டு அதிர்ஷ்டம் திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் வேலை செய்யும். மற்ற 5 நாட்கள் கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். ஆனாலும் புதன் வியாழக்கிழமை பெரிய சோதனைகள் இல்லை. வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா வெள்ளி சனிக்கிழமை போய் சந்திரன் ராகுவோட சேர்றாரு. அப்ப அம்மாவை பத்தின கவலைகள் கொஞ்சம் வரும். அல்லது அம்மா வழி உறவுகள் சார்ந்த சித்தி பெரியம்மான்னு சொல்றோம் இல்லையா, அவர்கள் அல்லது அவர்களால் வந்த அண்ணன் தம்பி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் ஒரு மாதிரியான குடும்பத்துல குழப்பங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அல்லது பிள்ளைகளை பத்தி கொஞ்சம் கவலை வரும். தூர இடத்துல இருக்கின்ற பிள்ளைகள் என்ன செய்யறாங்களோ, ஏது செய்யறாங்களோ, ஏமாத்துறாங்களா, கொள்றாங்களா, திடீர்னு லவ் பண்ணுதா, படிக்கத்தான் போதா, அங்கே போதா, இங்கே போதா. ஏன்னா 5 சனியோட போய் சந்திரன் சேர்றாரு. பாக்கியாதிபதி போய் அப்படி சேர்ந்தாலே ஏதாவது அதிர்ஷ்ட குறைவுகள் அல்லது பிள்ளைகளால் ஏதாவது சோதனைகள் வாரத்தின் இறுதி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, இந்த 3 நாளும் கண்டிப்பாக இருக்கும். அப்போது மட்டும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கும். ஆனாலும் பெரிய சோதனைகள் எதுவும் வந்துடாது. எதையும் தைரியமாக சாதிக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது விருச்சிகத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். தனுசு ராசிக்காரர்களுக்கு சூப்பர் வாரம். 8ஆம் இடத்தில் இருக்கிற செவ்வாயை வந்து சுபத்துவப்படுத்துகிறார் சந்திரன் குரு பார்வையும் வாங்குறார். ஒரே நேரத்தில் 2 யோகர்களுடைய பார்வையை வாங்கி 2ஆம் இடத்தில் இருக்கிறார். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காசு வரும், வாக்குப்பலிதான் ஏற்படும், சொல்ல காப்பாற்ற முடியும். பணம் வரக்கூடிய சூழல்கள் எதுன்றதை அடையாளம் தெரியும். நல்ல குடும்பம் நல்லா இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும். யார் என்ன சொன்னாலும் என் புருஷன் என் பொண்டாட்டி என்கின்ற மாதிரியாக இருக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு லவ்ல வந்து எந்த விதமான சிக்கல்களும் இருக்காது. அதாவது கணவன் மனைவி என்பது இளைய பருவத்தினருக்கு காதலன் காதலியாக செயல்படும். வயசுக்கேற்ற மாதிரி தானே செயல்படும். அப்ப வாரத்தின் ஆரம்பத்திலேயே வந்து 2ஆம் இடத்துல தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கிய பாவகத்துல தேவரையாக இருந்தாலும் குருவின் பார்வையில் இருக்கிறார். ஆக திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கக்கூடிய, ஒருவருக்கொருவர் அட்ஜஸ்டிவா போகக்கூடிய, ஆணுக்கு பெண்ணும் பெண்ணுக்கு ஆணும் உதவிகளை செய்யக்கூடிய நல்ல வாரம். புதன்கிழமை வியாழக்கிழமை சூப்பருங்க. நல்ல அறிமுகம் கிடைக்கும், நல்லவர்களுடைய தொடர்புகள் கிடைக்கும். ஒரு பணக்காரர், அதிகாரம் உள்ளவர், இதெல்லாம் பார்த்து சாதிக்க முடியும். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் யார் இன்டர்வியூக்கு போறீங்களோ அவங்களாம் சக்சஸ் ஆவீங்க. அந்த 2 நாட்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் மிகப்பெரிய அளவில் நல்லா இருக்கும். பணம் வரக்கூடிய வழிகள் தெரிய ஆரம்பிக்கும். வேலை நிரந்தரம் இருக்கும், பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும். கவர்மெண்ட் வேலை தான் கிடைக்கணும்னு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, பரிசு எழுதிக்கிட்டு இருக்கிறவங்க, இவங்களுக்கு நல்ல ஐடியாஸ், நல்ல தொடர்புகள்லாம் கிடைக்கும். அந்த புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய வழிகளை பார்ப்பீர்கள். அதே நேரத்தில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அட்டமாதிபதி போய் 4ஆம் இடத்துல போய் உட்கார்றார். அம்மா சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்காது, வீடு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்காது, வாகன பழுதுகள் ஏற்படும். வெள்ளி சனிக்கிழமை இந்த 2 நாளும் கொஞ்சம் கன்ஃபியூஸா இருப்பீங்க. எல்லாத்துலேயும் போட்டு குழப்பிக்கிட்டு என்னடா வண்டி வாகனம் எல்லாம் இப்படி இருக்குது. அந்த நாளில் அந்த 2 நாட்களும் வண்டி வாகனம் வாங்குறத தவிருங்க. ஏன்னா உங்களுக்கு அட்டமாதிபதி போய் 4ஆம் இடத்துல போய் கடுமையான பாவத்துவத்தை அடைகிறார். அதை தவிர்த்து இந்த வாரம் முதல் 5 நாட்கள் சுறுசுறுப்பாக நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்குதுங்க எல்லா தனுசு ராசிக்காரர்களுக்கும். இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு இப்ப குரு பார்வை ராசிக்கு இருக்க, சந்திரனே 7ஆம் அதிபதியே வந்து ராசியில வந்து உட்கார்றார். சூப்பர். மனைவியால் லாபம், காதலியால் லாபம், பெண்களால் லாபம் என்கின்ற எதிர்பாலினத்தவர், பெண்ணுக்கு ஆணால் லாபம், ஆணுக்கு பெண்ணால் லாபம் என்கின்ற அமைப்பு முதல் 2 நாட்களுக்கு உண்டு. ராசி சுபத்துவத்தை அடைகிறது. ராசியில வந்து 7ஆம் அதிபதி வந்து நச்சுன்னு வந்து உட்கார்றார். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை அவர் சாந்தப்படுத்துகிறார். அப்ப லாபாதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்ளுகின்ற அமைப்புல மனைவியின் பெயரால் தொழில் வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் லாபத்தினை அடையக்கூடிய நல்ல வாரம். இந்த வாரம் முதல் 2 நாட்கள் நல்லா இருக்கும்.
முதல் 2 நாட்கள் தொட்டது துளங்கக்கூடிய யோக வாரம். ராசியில சந்திரன் வந்து வலுத்து உட்கார்ந்தார்னாலே தேவை தான். ஆனா குருவின் பார்வையில் உட்கார்றாருல, ஸ்ட்ராங்கான முடிவுகளை எடுப்பீர்கள். தொலைநோக்கு திட்டங்கள் வரக்கூடிய அமைப்புகள், எது நல்லது எது கெட்டது என்பதை தெளிவாக வைக்கக்கூடிய நல்ல அமைப்புகள்லாம் உண்டுங்க. அதற்கடுத்து 2ஆம் இடத்திற்கு மாறிடுறாரு. புதன்கிழமை வியாழக்கிழமை சுமாரா தாங்க இருக்கும், பெரிய அளவுல ஒன்றும் இல்லை, அப்படியே தூரத்துல தெரியுது பார், கண்ணில் தெரியுது, எதிரே தெரியுது பாருன்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அதற்கடுத்து 3ஆம் இடத்திற்கு அவர் போவது என்பது பெரிய அளவுல நஷ்டங்கள் கஷ்டங்களை கொடுக்காதுங்க. சனி ராகுவோடு அவர் சேர்ந்தாலும் கிரகண தோஷத்தில் இருந்தாலும் கூட ஒரு நிலையில 3ஆம் அதிபதி ஓரளவுக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறது பெரிய வலிமையான ஒரு அமைப்பு. உச்ச சுக்கிரனால அவர் பாதுகாக்கப்படுகிறார். ராசியை குறிப்பார்ப்பதனால மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது சோதனைகள் இல்லை. 7.5 சனி எல்லாம் கண்டிப்பா முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கோபம் மட்டும் அடக்கி வைங்க. ஏன்னா அந்த சனி செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல நீச்சனாகின்ற அமைப்புல வரைக்கும் கொஞ்சம் கோபங்கள் டப்பு டிப்புன்னு வரும். என்ன அப்படின்னு சொன்னா, நான் ஒன்னு சொன்னா இவர் ஒன்னு செய்யறாரு, நான் ஒன்னு நினைக்க இப்படி ஒன்னு நடக்குதே என்கின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல இப்போது மகர ராசிக்காரர்கள் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் மாட்டுவீங்க. அது வரைக்கும் அங்கே நீச்சனாகவே இருப்பார் அவர் செவ்வாய். நீச்ச செவ்வாயை தவிர்த்து நல்லது படிப்படியாக தாங்க நடக்கும். என்னங்க இப்பதான் ஜென்ம 7.5 சனி முடிஞ்சிருச்சு, ஆகா ஓகம், நீங்க இப்ப திருப்பி என்னமோ பேசுறீங்க, ஜூன் மாசம் வரைக்கும் எழுதிட்டு போறீங்க அப்படின்னா, உண்மையிலேயே கிரகங்கள் மெதுமெதுவாகத்தான் அப்படியே நல்லதுகளை முன்னேற்றத்தை தர ஆரம்பிக்கும் தவிர டக்குன்னு எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதுவும் நடந்துராதுங்க. ஆனாலும் மகர ராசிக்காரர்களுக்கு சோதனைகள் இல்லாத நல்ல வாரம் தான் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பத்தில் 12ஆம் இடம் கூடுதல் சுபத்துவத்தோடு இருக்கக்கூடிய சிறப்பான நல்ல வாரம் இந்த வாரம். அதுலேயும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இப்போ கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. கும்பராசிக்காரர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன ஜென்மச்சனி விலகலைன்னு தான் அர்த்தம். அப்படியே கடுமையான இன்னும் வந்து அவர் பூரட்டாதி நட்சத்திரத்திலேயே போய்கிட்டு இருக்கிறார். ஆக கும்பராசியில 90% பேருக்கு சோதனைகள் வேதனைகள் விலகிவிட்ட நிலைமையில இன்னும் ஒரு 10% பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பாதிப்புகள் இருக்கின்றன. அவர்களுக்கு கூட இப்போது கொஞ்சம் இது விலகக்கூடிய அமைப்பு. வாரத்தின் ஆரம்ப நாளான திங்கள் செவ்வாயில டிராவல் இருக்கக்கூடிய அமைப்பு, செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு. 12ஆம் இடத்துல சர வீட்டுல மகர வீட்டுல குருவின் பார்வையில கும்பராசிக்காரர்களுக்கு 12ஆம் இடத்துல போய் சந்திரன் வந்து உட்கார்றது செலவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அவர்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்பிற்கு ஏற்றாற் போல நல்ல செலவோ கெட்ட செலவோ என்ன காசு காலியாகும். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காசு காலியாகும்னா ஐயா இருந்தா தானே. சில பேருக்கு கடன் வாங்கி கூட செலவு பண்ண வேண்டிய வரும். என்னையா இப்படியே வந்துகிட்டு இருந்தா நான் எங்கேயாதான் இப்படி பண்றது இப்படியே போய்கிட்டு இருங்க. நீங்களும் வாரம் ராசி பலன் சொல்றீங்க, ஒன்னு நடக்கிற மாதிரி இல்லை, இப்படிதான் போய்கிட்டு இருக்கோம். ஆனா திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை இருக்கக்கூடிய அமைப்புகள் படிப்படியா கொஞ்சம் செலவு இருந்தாலும் கூட ஒரு மனசு பரவாயில்ல, முன்ன மாதிரி இல்லைன்ற மாதிரி இருக்கும். உண்மையிலேயே கும்பராசிக்காரர்களுக்கு மே மாதம் 14ஆம் தேதி நடக்கக்கூடிய குரு பயிற்சி அபாரமான நன்மைகளை தரும். 10 வருடங்கள் 7-8 வருடங்களுக்கு பிறகு குரு உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். பெரிய துன்பங்களிலிருந்து இப்போது கும்பராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து விலகப் போகிறீர்கள். அதற்கு அச்சாரமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. 1, 2, 12, 1, 2 என்கின்ற 2, 3 இடங்கள்ல சந்திரனுடைய அமைப்புகள் இருக்கிறது, நல்ல யோகம். 6ஆம் இடத்துல செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது, பெரிய யோகம். தொழில் நல்லா இருக்க போது, வேலை நல்லா இருக்க போது, திரும்ப வேலை கிடைக்க போது, குடும்பம் நல்லா இருக்க போது, புள்ள நல்லா இருக்க போது, பொண்டாட்டி நல்லா இருக்க போது, புருஷன் நல்லா இருக்க போறாங்க, நீங்க நல்லா இருக்க போறீங்க, மனசு நல்லா இருக்க போது, கும்பம் எல்லாரும் நன்றாக இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிறைந்த நல்ல வாரங்க இந்த வாரம். கவலைப்படாதீங்க, நல்லா இருப்பீங்க. மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே ஜெகஜோதியா நல்லா இருக்கு. 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறார். 5, 11ஆம் இடங்கள் தொடர்புகளை அடைகின்றன. அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி பிள்ளைகளை கொடுக்கக்கூடிய பூர்வ ஸ்தானாதிபதியும் உங்களுடைய யோகக்காரருமான இவர் 5, 9 கூடியவர்கள் நேருக்கு நேரம் பார்த்து கொள்ளக்கூடிய நல்ல சந்திரமங்கல யோகம், குருமங்கல யோகம் எல்லாம் ஆரம்பத்தில் 2 நாள் நடக்குதுங்க. சூப்பரா இருக்குங்க. வாரத்தில் 2 நாள். ஆனா அந்த 2 நாளை நம்பி அடுத்த 4 நாளைக்கு ஏதாவது பண்ணிடாதீங்க. இந்த 2 நாள் மட்டும் எதை செய்தாலும் சக்சஸ். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் எந்த முடிவு வேணாலும் எடுங்க, எதை வேணாலும் செய்யுங்க, யாரை வேணாலும் போய் பாருங்க, எல்லாம் டாப்பா இருக்கும். ஆனா வாரத்தின் கடைசியில பாருங்க, வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 3 நாளும் ராசியிலேயே அமாவாசை சந்திரன் வந்து உட்கார்றாரு. ஏற்கனவே ராகு இருக்கிறார், ஏற்கனவே சனி இருக்கிறார். இந்த உச்ச சுக்கிரனுக்கு கட்டுப்பட்டு தான் இவங்க 3 பேரும் செயல்படுவாங்க. அப்ப வார கடைசியில குழப்பங்கள் வந்துடும். தயவு செய்து மீனராசிக்காரர்களுக்கு 30 வயதுகள் 40 வயதுகள் இருக்கிறவங்களுக்கு ஜென்மச்சனி அப்படியே லேசா செயல்படும். ஆகவே நான் ஜோசியத்தை ஜெயிச்சிடுறேன், அவரை ஜெயிச்சிடுறேன், இவரை ஜெயிச்சிடுறேன், இன்னையா நீ சொல்ற, எனக்கு தெரியுமே எல்லாம், இதெல்லாம் நான் அடுத்த வருஷம் உங்களுக்கு தெரியும், பயமுறுத்தல. ஒரு ஜோதிடனாக சில விஷயங்களை உஷார்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஆக வாரத்தின் இறுதி நாட்கள்ல கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. சந்திரன் ராகுவோடு சேருகிறார், சனியோடு சேருகிறார். ராசியில 3 இருள் கிரகங்கள் அமருகின்றன. 3ல என்ன, அமாவாசை சந்திரன், ராகு, சனி, ஆக இந்த 3 பேரும். ஆனால் மீனராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள். அங்கேயே உச்ச சுக்கிரன் இருப்பது, பெரிய சோதனைகள் எதுவும் வராது. என்னங்க வரும்,
மனசு குழப்பத்தில் ஏதாவது தவறான முடிவு எடுத்துருவீங்க. அப்போ தான் வந்து இந்த பொண்ணு வேணும், அந்த பொண்ணு வேணும், இவருக்கு லெட்டர் கொடுக்கலாமா, அவருக்கு லெட்டர் கொடுக்கலாமா, அல்லது இந்த இது பார்க்கலாமா, அந்த இது பார்க்கலாமா, இதில் தூக்கி 10,000 ரூபாய் போடலாமா, இதில் தூக்கி 10 லட்சத்தை போடலாமா, இந்த ஷேர் மார்க்கெட்டில் அப்படி போடலாமா, இப்படி போடலாமா என்கின்ற மாதிரியான ஆசை காட்டி தூண்டில் போடக்கூடிய சில விஷயங்கள் வாரக்கடைசியில் வெள்ளி சனி ஞாயிறு ஏற்படுத்தும். எந்த விதத்திலையும் ஆன்லைன் கேம்ஸு இந்த மாதிரி இந்த இதுக்கு போயிடாதீங்க, ரம்மி கிம்மி அதுக்கெல்லாம் போயிடாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் வாரத்தில் 3 நாட்கள் வேண்டவே வேண்டாம், சனி ஞாயிறு கிடையாது. ஆனாலும் வெள்ளிக்கிழமையிலிருந்து அடுத்த வாரம் கொஞ்சம் கவனமா இருங்க. பணம் இழப்புகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும். அதை தவிர வேற பெரிய கஷ்டங்கள் இருக்காது. மீனராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய நல்ல வாரம் இந்த வாரம்.